Welcome back to our channel Exam Energy Essence. ஹெட்டிங் தம்ப்னைல் பார்த்துருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ண வேணாம், யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ண வேணாம், அது 2025-26 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேணாம், அப்போ டிஆர்பி தேர்வுகள் கிடையாதா, படிக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னா, உண்மையாலுமே எக்ஸாம் கிடையாதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்படி ஒரு ஹெட்டிங்கு, இதில் என்ன உண்மை என்ன பொய், எப்படி நினச்சிட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், நிறைய பேரோட மெசேஜஸை கேட்டுட்டேன். ஸோ அதை வச்சு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தால் நீங்கள் 2025-26 இல்லை அடுத்து நம்ம கண்டிப்பாக டீச்சர் ஆகணும், கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா நியூஸஸும் கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் வரும். ஒரு டிஆர்பி வின் பண்ண டீச்சராக, டிஆர்பி நடத்தின கிட்டத்தட்ட 3 தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு பர்சனாக, அதே மாதிரி நீங்களும் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, எக்ஸாம் வராது அப்படின்னு சொல்லும்போது உங்களோட மனசில் என்ன தோணுது? படிக்க வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்கள் மனசில் என்ன தோணுது? ஒரு பயம் வருதா வரலையா? அப்போ எக்ஸாம் இல்லைன்னா நம்ம நிலமை என்ன? அப்போ நம்ம எப்படி டீச்சர் ஆகிறது அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக நமக்கு வருது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? படிச்சுட்ருக்கோமா? அதே மைண்ட் செட்டில் இப்போ நம்ம டீச்சர் ஆக முடியாதுன்ற மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா நம்ம இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக படிச்சுட்ருக்கணும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் நம்ம அதை செஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. என்ன கொஷின்ஸ் கேட்டோம்னா, பழைய யூஜிடிஆர்பியில் இன்னும் வேலை போடலை, புது யூஜிடிஆர்பி வருமா, இது இந்த 5 இயர்ஸ் 4 இயர்ஸாக எந்த டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணலை, உருப்படியாக பண்ணலை, அதனால நான் படித்து என்ன பண்ண போகிறேன், நான் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்க இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ, இனிமேல் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிலாம் படித்து என்ன பண்ண போகிறோம்? சரி, ரைட்டு, நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டு, எல்லாமே அட்டர் வேஸ்ட் அப்படின்னே வச்சுக்கோ, நம்ம படிக்கிறதே வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோ. படிக்காமல் இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் படிக்கலை, நீங்கள் படிக்காமே இருக்கீங்க, விட்டுட்டு படிக்கிறீங்க, டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னே வச்சுக்குவோம். பிஎட் படித்ததுக்கான பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. அட் த சேம் டைம் டிஎன்பிசி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படியே சரௌண்டிங்காக 3 இயர்ஸ் எல்லா எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு திரும்ப பிஎட் நான் டிஆர்பியே எழுதுகிறேன், என்னோடய சப்ஜெக்ட் போதும், எனக்கு என்னோடய சப்ஜெக்டில் நான் ஹை மார்க் வாங்க முடியுன்ற நம்பிக்கையோட திரும்ப 3 வருஷம் 4 வருஷம் கழித்து திரும்ப வந்தவங்களையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களால் டிஆர்பிக்கு இருக்க தான் செய்யுது. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் எத்தனை வேணாலும் ப்ராசஸ் இருக்கட்டும், ப்ரொசீஜர்ஸ் இருக்கட்டும், கிளாரிட்டி இல்லாமல் இருக்கட்டும், லேக்கிங் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம பக்கம் எந்த லேக்கிங்கும் இல்லாமல் இருக்கோமா? எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமா? கரெக்டான வேலை படிச்சுட்ருக்கோமா? நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களோட லக் அப்படிங்கிறது எது டிஃபைன் பண்ணுதுன்னா உங்களோட ப்ரிப்பேர்ட்னஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் திடீர்னு ஒரு 1500 போஸ்டிங் 2000 போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, போஸ்டிங் போடும்போது 5000 போஸ்டிங் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் போன பிஜிடிஆர்பிலலாம் 2000 1800 3000 வரைக்கும் நாங்கள் போனோம். அப்படி இருக்கும்போது நம்ம எதையுமே டிஃபைன் பண்ண முடியாத கையில் இருக்கும்போது நம்மளால் செய்ய முடிஞ்சது ஒன்று என்னன்னா, 100% 200% நம்மளோட உழைப்பை நம்ம கொடுக்கறது மட்டும்தான். நம்மளோட உழைப்பை 200% நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லக் அப்படிங்கிறது அதுவாகவே நம்மளை தேடி வரும். உங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா ஏற்கனவே தயாராக இருக்கிறவங்க தான் அதை எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் திடீர்னு போட்டாங்க, இல்லை போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை, நான் எப்போ போட போகிறாங்க இந்த வருஷம்லாம் கிடையாது. நிறைய ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ் நான் யூடியூப்பில் பார்க்குறேன். எக்ஸாம் வராது, எக்ஸாம் பற்றி ஒரு வீடியோ போட்டோன்னா பழைய எக்ஸாமுக்கு போஸ்டிங் போட சொல்லுங்கள், இந்த இவங்கெல்லாம் இப்போதைக்கு போஸ்டிங் போட மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். நம்ம எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. போடட்டும், எப்போ வேணாலும் போடட்டும், 2025 போடட்டும், 26 போடட்டும், 27 போடட்டும். உங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் படிங்க.
அப்போ 3 வருஷமாக என்னை லைஃப்பை விட்டுட்டு படிக்க சொல்கிறீங்களா, வேலையை விட்டுட்டு படிக்க சொல்கிறீங்களா, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வேறு வழி இல்லை நமக்கு. அதுதான் உண்மை, வேறு வழி இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோமோ அவ்வளோ தூரம். உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனாக அதை முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம வேலைக்கு போய்கிட்டே என்னால் படிக்க முடியும் அப்படின்னா படிங்க. இல்லை 100% அதுக்கு படிக்க முடியாதுன்றது கிடையாது. நம்மளோட டைம் வந்து அதிகப்படுத்தணும், நம்மளோட உழைப்பை வந்து அதிகப்படுத்தணும். வேறு வழி கிடையாது. நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் வேறு வழியே கிடையாது. இந்த 2020 இனிமேல் எக்ஸாம் கிடையாது, நீங்கள் வந்து போஸ்டிங் கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவிட்டிஸை வந்து நீங்கள் போட மாட்டீங்க. யூஜிடிஆர்பி பழசுக்கே இன்னும் போடலை, புதுசுக்கே இன்னும் போடலை, அவங்க எக்ஸாமுக்கு போட மாட்டாங்க, டிஆர்பி எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறதே வேஸ்ட்டு, இப்படி நிறைய பேர் போடுறீங்க. பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமான விஷயமா. இப்படி ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளேருந்து நீங்கள் படிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் எனக்கு போஸ்டிங் வரும், நான் படிக்கிறேன், எனக்கு போஸ்டிங் வரும், நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டுக்குள்ளே போங்க. இது வந்து கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் யார் வேணால் உங்களை நம்பிக்கை அதாவது குறைக்கிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் குறைஞ்சிடாதீங்க. அப்படி நினைக்கிறவங்க மட்டும்தான், எப்படியாவது நம்ம வேலைக்கு போய்டுவோம்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் வேலைக்கு போக முடியும். அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணாதீங்க. அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கூட படித்தவங்களாக இருக்கட்டும், எதையுமே நம்பாதீங்க. படிங்க, 100% படிங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அதனால் நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் வரல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. எக்ஸாம் வருது அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ட் வருது, மெட்டீரியல் வச்சு படிக்கணுங்கிற ஐடியா இருக்குது, அதை ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வரும். அதனால் நீங்கள் அந்த ஐடியாவை கையில் எடுத்துக்கோங்க. 100% 25 or 26 2025 or 26 நான் வேலைக்கு போவேன்ற மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் வருமா வராதான் நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் 100% உங்களோட உழைப்பை போடுங்க. உங்களுக்கு சோர்ஸ் கலெக்ட் பண்ணாமல் இருந்தால் கலெக்ட் பண்ணுங்கள். படிக்கிறத பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும்னு வெயிட் பண்ணிங்கன்னா தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க. ஷெட்யூல் போடுங்க, ஷெட்யூலில் டெட்லைன் வைங்க, டெட்லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக படிக்க முடியும். ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு டெட்லைன் கண்டிப்பாக தேவை. எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும், நீங்கள் முடிச்சிட்டிங்க, டெட்லைன் வச்சு முடிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கள். எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை நீங்கள் உள்ளே போகிறதுக்கான பெர்சன்டேஜ் அத்தனை மடங்கு நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாருமே கண்டிப்பாக இனிமேவாவது ஒரு முடிவு எடுத்து இந்த ஜூன் 1லேருந்தாவது படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ இதில் நம்மளோட பிஜிடிஆர்பி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கான நான் எப்படி பாலிடெக்னிக் பிஜிடிஆர்பிக்கு நோட்ஸ் எடுத்து படித்தனோ அதே மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 2200 பேஜஸ் அது மொத்தம். அதில் வந்துட்டு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. 5100 ரூபா, 5100 ரூபா. அந்த மெட்டீரியல் மட்டும் 5100 ரூபா. நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி ஃப்ரீ பர்சனல் கோச்சிங், நீங்கள் எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம், எப்படி படிக்கணும்னு கேட்கலாம், அதுவும் சேர்த்துக்கலாம். மெட்டீரியல் வந்து 5100 ரூபா. ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியலுக்கான காஸ்ட் மட்டும்தான் அது. அதாவது பிரிண்ட் அவுட்டுக்கே உங்களுக்கு 4000 வந்துடும். இதை டைப் பண்ணி அலைன் பண்ணது ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கான இதுதான். இது வரைக்கும் நான் இவ்வளோ கிளியராக சொன்னது இல்லை. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் யூஜிடிஆர்பி மெட்டீரியல் ஃபார் இங்கிலீஷும் அவைலபிளாக இருக்குது. பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி மெட்டீரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அது வந்தோன்னே நான் அப்டேட் பண்ணுறேன். சைக்காலஜிக்கான மெட்டீரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 3700 வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு. ஃப்ரீ பர்சனல் கோச்சிங் அதே மாதிரி தான் இருக்குது. டெக்ஸ்ட் கொஸ்டின் மெட்டீரியலோட அதுவுமே 1800 பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதை வந்து உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறேன் நான். யூஜிடிஆர்பி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சரி, பிஜிடிஆர்பி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சரி, ஃப்ரீ பர்சனல் கோச்சிங் தனியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மெட்டீரியல் வாங்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி படித்தா அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி கிளியர் பண்ணுறதுக்கான சாய்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் மெட்டீரியல் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நம்ம மெட்டீரியல் போட்டிருக்கோம். நீங்கள் வேறு மெட்டீரியலில் படிச்சுட்ருக்கீங்கன்னா கோ ஹெட், ஏன்னா கொஞ்சம் மூடி வச்சுருப்பீங்க, வரட்டும் பார்ப்போம் அப்படின்னா அதை மட்டும் விட்டுறாதீங்க. டெஃபினட்டாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் 2க்குமே ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் நான் இன்னும் இதில் போட்டிருக்கிறது வந்து பழசு தான். நான் இன்ன வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் திரும்ப ஸ்டார்ட் பண்ணல. நான் என்கிட்ட மெட்டீரியல் வாங்கின ஒரு 30-40 பேர் படிச்சுட்ருக்காங்க.
அந்த எக்ஸாமுக்கு படித்த அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி அவங்க படிக்கட்டும்னு ஒரு 1 மந்த் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அந்த புது டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதான் தேவைப்படுறவங்களும் உங்களுக்கு தேவையான தகவல்கள், இன்னும் தேவையான தகவல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி அப்படிங்கிறத எப்போவுமே வந்து ஒரு லேசில் ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்க. டெட்டு, டிஆர்பி அப்போ ஃபஸ்ட்டு அந்த டெட்டு வந்தப்போலாம் டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து இயர் பை இயர் கஷ்டமாக தான் இருக்குது. அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி என்னால் எழுத முடியுமான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க். இன்னும் எவ்வளோ ப்ரிப்பரன்ஸ் போடணுன்றது தெரியும். அதனால் இயர் பை இயர் அதோட சேஞ்சஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. டெட்டு ஃபஸ்ட்டு போடும்போது யாரும் இவ்வளோ மாதம் வேலைக்கு போவோன்றதை நினைக்கல. அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற 100% நம்பிக்கையோடு தயவுசெய்து படிங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு நம்ம வந்து தெரியாதவங்க கிடையாது, மெச்சூரிட்டி இல்லாதவங்க கிடையாது. அதனால் வேலை கிடைக்காது, வேலை போட மாட்டாங்க, இப்படியே தான் போகும், இந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸை கொஞ்சம் தள்ளி வைங்க. கண்டிப்பாக நான் வேலைக்கு போவேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காலும் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டாலும் நான் வேலைக்கு போவேன்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.